எஸ் மக்களே, பிக் பாஸ் 2 ப்ரோமோவும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் ஒன்றுமே இல்லை. எஃப்ஜேவை ரோஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். செகண்ட் ப்ரோமோவில் எஃப்ஜேவை ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த வாரம் இருக்கிறதே எஃப்ஜே ரோஸ்ட் மட்டும்தான். ஏன்னா மற்றபடி எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இந்த வாரம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்களோட எஃபர்ட்டை போட்டாங்க. ஸோ ரோஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணணுன்னா எஃப்ஜேவை தான் பண்ணணும், வேறு கண்டென்ட்டே கிடையாது. எஃப்ஜே அந்த ரோஸ்ட்டுக்கு தகுதியானவரும் கூட. ஏன்னா அவர் எந்த இடத்துலையுமே தலையாக எந்த வேலையுமே இந்த வாரம் பண்ணலை. போன வாரமும் அவர் தலை தான், டாஸ்க் வந்தது. பஸ் டாஸ்க்கு நடுவில் கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு நான் தலை, நான் திருப்பி கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா. ஆனால் இந்த வாரம் அவர் எந்த முடிவுமே எடுக்க ரெடியாக இல்லை. பார்வதின்றதுனால விட்டுட்டாரு அப்படிங்கிறது ஒன்று. அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலுமே அவரோட வேலையை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டிங்க. பார்வதியோ இல்லை பார்வதியை விட மோசமான யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த இடத்துல அவரோட வேலை என்ன, இவர் கையில் அடிபட்டுருச்சு, பார்வதிக்கு ஒரு ஹெல்ப்பர் இல்லை, அங்கே 15 பேர் இருக்காங்க, 15 பேருக்கு சமைக்க முடியாது. அப்படிங்கும்போது ஒரு கேப்டனாக அவர் கண்டிப்பாக இன்னொரு வேலை ஹையர் பண்ணி கொடுத்துருக்கணும், இல்லைனா அவரே ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அவர் எந்த இடத்துலையும் தலையாக வேலை செய்யலை. அதே மாதிரி தான் அந்த லெட்டர் டாஸ்க் எடுத்துகிட்டு வந்தப்பையும் பார்வதி படிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அமித் படிக்காதன்னு சொன்னார். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இவர் தலையிட்டிருக்கணும் அப்படின்னு தான் விஜய் சேதுபதி கேட்குறாரு. ரொம்ப ரொம்ப கரெக்டான கேள்வி. ஏன்னா எந்த இடத்துலையுமே எஃப்ஜே தலையாக ஆக்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் சும்மா வியானாவோட சுற்றிட்டு இருந்தார், வேறு எதுவுமே பண்ணல இந்த வாரம் ஃபுல்லாக. 2வது தடவை தலையானதுக்கு இவ்வளோ தலகணம் வந்திருக்குன்னு அவசியமே இல்லை. அவர் இந்த தடவையும் சூப்பராக பண்ணியிருந்தாருன்னா 3rd டைமும் தலையாக போயிருந்திருப்பார், சூப்பராக இருந்திருக்கும். அவர் சான்ஸை பறிச்சது கூட கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி விட்டார் அவர் இந்த தடவை. ஸோ அதை கேள்வி கேட்குறாங்க. மற்றபடி அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னே தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு வாரம் பார்வதி பாவம் தான், அதுக்காக அவங்க பண்ண தப்பு எதுவுமே இல்லைன்னு ஆகிடாது. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அவங்க பண்ணியிருந்த எல்லாத்தையுமே வீடியோவாக போட்டிருந்தாங்க. அதை சகிச்சிக்கவே முடியல. இப்போ பார்த்தாலும் இன்றைக்கி நல்லா இருக்குன்றதுக்காக பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சிட முடியாது. இந்த வாரம் எஃப்ஜேவை கேள்வி கேட்குறது கரெக்டு, பார்வதி விஷயத்தில் கண்டிப்பாக கரெக்டு தான். அவர் சரியான நடவடிக்கை எடுக்கலை. அடுத்த ப்ரோமோவில் வரேன். நன்றி.